வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் டிவிஷன் டெக்னிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக், கரண்ட் டிவிஷன் டெக்னிக் இது ரெண்டு தனித்தனி, சரிங்களா? அது ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து இதே டெக்னிக்கை நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குன்னா அந்த சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணுமா, அப்படி இல்லைனா கரண்ட் டிவிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணுமா, அது எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதாவது நம்ம அந்த சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் டிவிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் எப்படி நம்ம ஒரு சர்க்யூட்டில் வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் பார்த்தோன்னே நம்ம அந்த சர்க்யூட் வந்து வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அது கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் வந்து எதில் வேரி ஆகுது, கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கும் வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு வேரி ஆகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேரி ஆகிற, அதாவது இப்போது நம்மளுக்கு வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் பார்த்திங்கன்னா வோல்டேஜில் வேரி ஆகும், கரண்ட் டிவிஷன் டெக்னிக் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வேரி ஆகும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த பேரில் இருக்கு பாருங்கள், வோல்டேஜ் டிவிஷன், அதாவது ஒரு வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது. அந்த டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வோல்டேஜ் வந்து 2 வோல்டேஜ் இருக்குன்னு அர்த்தம் அதில். அப்போ 2 வோல்டேஜ் இருக்குன்னா நம்ம வந்து அதுதான் வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக். கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கில் உங்களுக்கு வந்து கரண்ட் டிவைட் ஆகும். கரண்ட் டிவைட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அதில் 2 கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 2 கரண்ட்னா வேறு எதுவும் இல்லை, I1 I2. அதேமாதிரி வோல்டேஜ் டிவிஷனில் 2 வோல்டேஜ்னால் வேறு எதுவும் இல்லை, V1 V2. அந்தமாதிரி உங்களுக்கு இந்தமாதிரி கரண்ட் டிவிஷன், வோல்டேஜ் டிவிஷன் அதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துருவோம், வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் சொல்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சர்க்யூட் வந்து சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகியிருந்தால், ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸாக கனெக்ட் ஆகியிருந்தால் அப்போ வந்து வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கில் நான் சொன்னேன், அதாவது ஒரு வோல்டேஜ் மூலமாக உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்குது அந்த சர்க்யூட்டில், அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு V1 V2 உங்களுக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் R1ல் வோல்டேஜ் ட்ராப் வந்து V1, ரெசிஸ்டன்ஸ் R2ல் வோல்டேஜ் ட்ராப் வந்து V2. கரண்ட் வந்து உங்களுக்கு ஒரே தான், அதாவது I கரண்ட் தான் 2 ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகுது. இப்போது இதுதான் உங்களுக்கு வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் மூலமாக. இப்போ இது வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கு நீங்கள் சால்வ் பண்ணலாம் இந்த சர்க்யூட்டை அப்படி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கில் V1 V2 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். V1 V2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, V1க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டோட்டல் வோல்டேஜ் இன்டூ கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் உங்களுக்கு V1ஓட ஃபார்முலா. இப்போ இதில் டோட்டல் வோல்டேஜ்னு என்னது எல்லாருக்குமே தெரியும், V2 தெரியும் டோட்டல் வோல்டேஜ். கரண்ட்டு இதில் டோட்டல் கரண்ட் வந்து I, ஆனால் உங்களுக்கு டோட்டல் கரண்ட்டு கேட்கல, டோட்டல் வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, அதில் V இன்ட்டு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ். கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ்னால் நீங்களே கொஞ்சம் ஜென்ரலாக நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா நீங்களே சொல்லிடலாம். கரஸ்பாண்டிங்னா என்னது, ஒரு இது கூட இன்னொரு இது வந்து ஒன்றா நிற்கிறது, அதுதான் கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு R1 இல்லை R2வில் தான், இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது இந்த சர்க்யூட்டில். அப்போ R1 இருக்கணும் இல்லை R2வாக இருக்கணும். அது வந்து கரஸ்பாண்டிங்காக இப்போ நம்ம V1 தான் கண்டுபிடிக்கிறோம், V1 கூட என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதுதான் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ். என்ன இருக்குது, R1 இருக்குது, அதனால் R1. இப்போ V2னா எடுத்திங்கன்னா V2வில் R2 இருக்குது, அந்தமாதிரி R2 எழுதுவீங்க. அதுக்கப்புறம் சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ வந்து R1 + R2 எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன், அதாவது இந்த வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்காக இருந்தாலும் சரி இல்லை கரண்ட் டிவிஷன் டெக்னிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ், அதாவது இப்போது வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சர்க்யூட்டில் 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். இப்போ நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வரணும். அது எப்படி நம்ம பார்த்துருக்கோம், ஆக்சுவலி நம்ம தெவிலியன்ஸ் தியரம் பேஸ் பண்ணதுலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது தெவிலியன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அதெல்லாம் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், அந்தமாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் வந்து R1 R2 அதாவது 2 ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கொண்டு வந்து V1 வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் வோல்டேஜில் அவங்க கண்டுபிடிக்க சொன்னாலும் இந்தமாதிரி பண்ணலாம். அந்தமாதிரி தான் நான், அதனால தான் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் நான் இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் சொல்கிறேன். இப்போ வந்து V1க்கு வந்து நான் என்ன சொன்னேன், அதாவது டோட்டல் வோல்டேஜ் இன்டூ கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ், V1ஓட கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 டிவைடட் பை உங்களுக்கு சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1 + R2. இந்த சர்க்யூட்டில் 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கனால R1 + R2. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு V2 வந்து டோட்டல் வோல்டேஜ் இன்டூ கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் டோட்டல் வோல்டேஜ் வந்து V,
இன்டூ கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து R2 டிவைடட் பை உங்களுக்கு சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 + R2. ஏன்னா இந்த சர்க்யூட்டில் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் R1 + R2, அதுதான் உங்களுக்கு V2 எழுதியிருக்கேன். V இன்டூ R2 டிவைடட் பை R1 + R2. இப்போ வந்து நம்ம அதாவது வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் மூலமாக நம்ம வந்து V1 V2 எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். அந்த சர்க்யூட் வந்து எப்படி நம்ம இது வந்து வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கரண்ட் டிவிஷன் டெக்னிக் பார்ப்போம். கரண்ட் டிவிஷன் டெக்னிக்னால் உங்களுக்கு வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு 2 விதமான சர்க்யூட் இருக்குது. பேரலாக கனெக்ட் ஆகிருக்கிற சர்க்யூட்டு, சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கிற சர்க்யூட். சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கிற சர்க்யூட்னா ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக். இதே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கரண்ட் டிவிஷன் டெக்னிக். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கில் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட்னா கரண்ட் டிவிஷன். அப்போ வந்து கரண்ட் வந்து டிவைட் ஆகி 2 ஆகுது. அப்போ வந்து I1 I2 அதுதான் கரண்ட் வந்து I1 I2 2 ஆகுது. இங்கே வந்து வோல்டேஜ், இங்கே வந்து கரண்ட், வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கில் கரண்ட் வந்து ஒரே கரண்ட் தான், ஆனால் வோல்டேஜ் வந்து 2 ஆகுது. இப்போ இதில் வந்து கரண்ட் வந்து 2 ஆகுது. ஏன்னா உங்களுக்கு சீரீஸில் வந்து கரண்ட் வந்து ஒரே தான், அதாவது ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், வோல்டேஜ் தான் வேறுபடும். இதே இது உங்களுக்கு கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கில் வந்து கரண்ட் வேறுபடும். ஏன்னா உங்களுக்கு இது பேரலில் கனெக்ட் ஆகிருக்குல்ல, பேரலில் கனெக்ட் ஆகும்போது இந்த சைடு ஒரு கரண்ட் போகும், இந்த சைடு ஒரு கரண்ட் போகும், அதனால் கரண்ட் டிஃபர் ஆகும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து I1 I2 வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, I1 வந்து டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் கரண்ட்னா என்னது, உங்களுக்கு I இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ I1 கண்டுபிடிக்கிறோன்னா I1க்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ்னால் R1, ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ்னா I1ஓட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது R2, அதேமாதிரி I2ஓட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது R1 டிவைடட் பை உங்களுக்கு சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ I1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கரண்ட் வந்து I இன்டூ R2, ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து I1க்கு ஆப்போசிட் வந்து R2 டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 + R2. இப்போ வந்து அதே இது உங்களுக்கு I2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கரண்ட் வந்து I, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு R1, அதுக்கப்புறம் உங்களுக்கு சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 + R2. இதுதான் உங்களுக்கு I1 I2 வேல்யூ, அதாவது ஃபார் கரண்ட் டிவிஷன் டெக்னிக். இந்த மாதிரி தான் கரண்ட் டிவிஷன் டெக்னிக். வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கு நம்ம வோல்டேஜ் கரண்ட் இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக், கரண்ட் டிவிஷன் டெக்னிக்னால் என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.